புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. தொடங்கியது தமிழ்நாடு 2.0. தொடங்கப்பட்ட இந்த தமிழ்நாடு 2.0ல என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் அரங்கேறி கொண்டிருக்கிறது என்பதைத்தான் பாருங்க இந்த காணொலிக்குள்ள வீடியோ ஆதாரங்களோட பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டும் இந்த காணொலியை முழுமையாக பொறுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டும் இந்த காணொலிக்குள்ள போயிடும். ஒரு பக்கம் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க இல்லைங்களா? இதற்கு முன்பாக அரசியல் ரீதியாக வைத்த விமர்சனங்கள்லாம் வேறங்க. ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லும் போது அதற்குரிய அந்த இடத்திற்குரிய மரியாதை கண்டிப்பாக அனைவரும் தர வேண்டும். ஒரு பக்கம் தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் மெஜாரிட்டி தேடியே ஓடிட்டு இருக்காரு ஆட்சி அமைப்பதற்காக. இன்னொரு பக்கம் பாருங்க, ஆட்சி அமைத்து விட்டதை போலவே செலிப்ரேஷன் இருக்கு இல்லைங்களா? செலிப்ரேஷன், இதை செலிப்ரேஷன் என்று சொல்வதை காட்டிலும் கொண்டாட்டத்தையும் மீறி தாண்டி அராஜக அத்துமீறல் என்று சொல்வதுதான் சரியானதாக இருக்கும். போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம். தமிழ்நாடு திமுக கட்சி ஆட்சியில் போதை நிறைந்த மாநிலமாக உருவாகி போதை நிறைந்த கலாச்சாரமாக உருமாறி எங்கு பார்த்தாலும் போதை 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 இது அனைத்தையும் அழித்தொழித்து போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம்னு சொன்னாங்க. அடுத்து சட்டம் ஒழுங்கு. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது, அடியோடு அழிந்து விட்டது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எங்கேயுமே கிடையாது. எந்த ஒரு இடத்திலும் மக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. தமிழ்நாடு என்கின்ற ஒரு மாநிலம் மக்கள் வாழ்வதற்கு பாதுகாப்பே இல்லாத ஒரு மாநிலமாக உருவாகிவிட்டது போன்ற ஒரு ஒரு தோற்றத்தை உருவாக்கி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொன்னீங்க. அடுத்து பெண்கள் பாதுகாப்பு. இதுதான் ரொம்ப 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 விசேஷமா பிரதானமாக பேசப்பட்ட விஷயம். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக போய்விட்டது. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு வாழ்வதற்கு எந்த ஒரு இடமே பாதுகாப்பானதாக இல்லாமல் போய்விட்டது. இருட்டுதோ இல்லையோ, சூரியன் மறையுதோ இல்லையோ, மேலகிற சூரியன் சொல்றோம், மேலகிற சூரியன் மறைஞ்சு கொஞ்சோண்டு இருட்டு நேரம் வருதோ இல்லையோ, ஆனா பாருங்க 6 மணிக்குள்ள தமிழ்நாட்டில் பெண்கள்லாம் பாருங்க வீட்டுக்குள்ள போயிட்டு ஒழிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் எங்கேயுமே பெண்கள் வாழ்வதற்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக மாறிவிட்டது. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? திமுக என்கின்ற தீய சக்தியோட ஆட்சியில் தான் தமிழ்நாடு இதை போல அநியாயமா மாறி போய்விட்டது. நீங்க சொல்லுங்க தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு, சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு, அவங்க சொல்றதை நீங்க நம்புறீங்களான்ற ஒரு பிரதானமான இந்த 3 விஷயங்களை தான் பாருங்க பிரதானமாக கேட்டு விஷ ஊசியை ஏத்துற மாதிரி ஏத்துனாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சட்டம் ஒழுங்கு சரியா இல்லைன்னு சொன்னா தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு தான் அதிகமா இருக்குதான். நீங்க சொல்லுங்க மக்களே, பெண்கள் பாதுகாப்பு இருக்கு, சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு? சட்டமா கேக்குதா சார்? இதுதான் ரியாலிட்டி, இதுதான் நிஜம். இந்த மாதிரி கேட்டு சொல்லி தான் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கிற தவறை மொத்தமா சேர்த்து தவறே நடக்கலன்னு சொல்லுங்க. இதற்கு முன்பாக இருந்த திமுக ஆட்சியில் எல்லா இடத்துலையுமே தவறு நடக்காத ஏதாவது ஒரு மாநிலம், ஏதாவது ஒரு நாடு காட்டுங்க பார்க்கலாம். வளர்ந்த நாடு என்று சொல்லப்படுகின்ற அந்த வளர்ந்த நாட்டிலும் அந்த நாட்டுக்குள்ள இருக்கிற மாகாணத்திலும் எல்லா இடத்துலையுமே எங்கேயாவது ஏதாவது ஒரு தவறு நடந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் நடக்கின்ற தவறுக்கு எடுக்கிற நடவடிக்கை இருக்கு இல்லைங்களா? எந்த ஆட்சி இருக்காங்களோ அந்த ஆட்சியாளர்கள் எடுக்கிற நடவடிக்கை தான் மிக 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 முக்கியமானது. தவறு செய்பவர்கள் மீது உரிய நடவடிக்கை பாய்ச்சாமல், முக்கியமா அந்த கட்சியை சேர்ந்தவன் தவறு செய்யற பட்சத்துல அவன் மீது நடவடிக்கை எடுக்காமல் அந்த கட்சிக்குள்ளவே வைத்து பாதுகாக்கிறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி வேலையை யாரும் இதுக்கு முன்பாக இங்க செய்யலீங்களே. முக்கியமா பிஸ்கெட் ஜேபி கட்சி ஆட்சி பண்ற மாநிலங்களில் நடக்கிற கோர அவல நிலைகளை போல, உதாரணத்திற்கு பில்கேஸ் பானு என்ன மாதிரி அக்கிரம அநியாயம் பண்ணாங்கன்ட்டு ஒரு மாநிலத்தில் நடந்து கொண்டிருந்த அந்த வழக்கை குஜராத் நீதிமன்றத்துக்கு மாற்றி 11 பேரை சட்ட விரோதமாக அதிகாரத்தை பயன்படுத்தி விடுதலை பண்ணாங்க இல்லைங்களா? அதற்கு பிறகு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்து மறுபடியும் அந்த 11 பேரை உள்ள தூக்கி உட்கார வச்சிட்டாங்கன்ற உண்மை ஒரு ஓரமாக இருக்கட்டும், இருந்தாலும் பண்ணாங்க இல்லைங்களா? ஏன் பிரிட்ஜி பூஷன் பெண்கள் விஷயத்தில் அவர் செய்த தவறை மூடி மறைப்பதற்கு அந்த கட்சியே அவருக்கு உறுதுணையாக கவசம் போல பாதுகாத்தது இல்லைங்களா? அந்த மாதிரி யாரும் இங்க பாதுகாத்து வைக்கலீங்களே. இப்ப உதாரணத்திற்கு அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த குற்றவாளியான ஞானசேகரன் என்பவன் திமுக கட்சியை சேர்ந்த நிர்வாகி. பாருங்க, திமுக கட்சி கூட இருக்கிற எல்லாரும் கூட நின்று போட்டோ எடுத்துனுக்காரு. அப்ப ரூலிங் பார்ட்டியான திமுக கட்சிக்குள்ள இருக்கிற அந்த நிர்வாகியே இந்த மாதிரி பண்ணா என்னங்க இதுன்னு சொல்லி என்னென்ன பண்ணாங்க. ஆனா பாருங்க, அவன் திமுக கட்சியை சேர்ந்தவரே கிடையாது, யார் கூடவோ நின்று போட்டோ எடுத்துனுக்காரு அப்படின்றதுக்காக திமுக கட்சியை சேர்ந்த நிர்வாகி ஆயிட முடியுமான்ட்டு முதல்வர் அவர்களே, அன்றைக்கு முதல்வராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்களே சட்டமன்றத்தில் சொல்லியிருந்தாரு. கேட்பாங்க, என்னப்பா இது அன்றைய முதல்வர்னு சொல்றீங்க? ஆமாங்க, சட்டப்படி
இதற்கு முன்பாக இருந்த சட்டமன்றத்தை கலைத்து விட்டதாக ஆளுநர் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காரு. சோ அதற்காகத்தான் அதை போல சொன்னோம். அந்த சம்பவம் நடந்த சமயத்தில் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் சொன்னாரு, அவர் திமுக கட்சியை சேர்ந்த நிர்வாகி கிடையாதுங்க, அப்படியே இருந்தாலும் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்திருப்போம் என்று. சென்னை மாணவி வழக்கில் கைது செய்யப்பட்டவர் நிச்சயமா சொல்றேன், உறுதியா சொல்றேன், திமுக உறுப்பினர் இல்ல, திமுக ஆதரவாளர். அதை நாங்க மறுக்கல. அமைச்சர்களோட அரசியல்வாதிகளோட படங்கள் எடுத்திருக்கலாம், தவறு இல்ல. ஆனால் யாராக இருந்தாலும் உண்மையா திமுக இருந்தாலும் நான் நிச்சயமாக உறுதியாக நடவடிக்கை எடுப்பேன். அதுல இந்த மாற்றம் கிடையாது. ஆனா திமுக இல்ல, திமுக உறுப்பினர் இல்ல, திமுக அனுதாவி. அதுதான் உண்மை. ஏன்னா எப்படி இருந்தாலும் கூட அந்த குற்றவாளியை நாங்கள் காப்பாற்றல, உடனடியாக கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருக்கிறதோடு குண்டர் சட்டத்திலும் போட்டிருக்கிறோம். ஆனால் அப்படி இருந்தும் அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பிரச்சனை, கோயம்புத்தூர்ல ஒரு பிரச்சனை, இந்த ஊர்ல இந்த பிரச்சனை, இந்த ஊர்ல இந்த பிரச்சனைன்னு சொல்லி அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கிற தவறுகளை மொத்தமாக கனெக்ட் பண்ணி சேர்த்து தமிழ்நாட்டில் பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை என்கின்ற ஒரு மாயை உருவாக்கி போட்டோஷாப் ஒர்க் பண்ணி வீடியோ பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் போட்டு ரீல்ஸ் எல்லாம் எடுத்து சோஷியல் மீடியாவில் வைரலாக்கி ட்ரெண்ட் பண்ணி தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த திமுக ஆட்சியை ஒழித்து கட்ட வேண்டும், எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்க பாதுகாப்பான மாநிலமாக உருவாக்குகிறோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா. கண்டிப்பா சொல்லிதான் பிரதானமாக தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்புல சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது, போதை நிறைந்த மாநிலமாக உருவாகி விட்டதுன்ற பிரதானமான பிரச்சாரத்தை தான் பாருங்க பேசி ஓட்டு போட்டு இப்போதைக்கு பாருங்க ஆட்சி அமைப்பதற்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு தினங்களில் ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த உண்மை ஒரு ஓரமாகட்டும். ஆனால் போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம்னு சொல்லி அந்த வாக்குறுதி கொடுக்கிற அந்த சமயத்திலேயே கூடவே வச்சுன்னு, அதுவும் பாருங்க எம்எல்ஏ வேட்பாளராக நிறுத்துறீங்க இல்லைங்களா, அவங்க எல்லாம் ஏற்கனவே ஆல்ரெடி போதையில ஊறி போனவங்க. நாங்க சொல்லலைங்க, ஆதாரம் சொல்லுது. இந்த வீடியோல டான்ஸ் ஆடினுக்கார் இல்லைங்களா, பாட்டில் எல்லாம் கையில வச்சுன்னு, அவருடைய பெயர் திரு விஜய் சரவணன் அவர்கள். ஏன் அவர்கள் என்று சொல்கிறோம் என்று சொன்னால், அவர் சட்டமன்ற உறுப்பினர், தஞ்சாவூரோட டிவிகே கட்சி எம்எல்ஏ. அவர் தான் பாருங்க கையில பாட்டிலாம் வச்சுன்னு டான்ஸ் ஆடுறாரு. அவர் டான்ஸ் ஆடும்போது பாட்டெல்லாம் போட்டிருக்காங்க. அந்த பாட்டெல்லாம் போட்டா காப்பிரைட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிந்து பைரவின்ற ஒரு படத்துல ஒரு பாட்டு வந்தது இல்லைங்களா, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா இந்த சூரியன் வழுக்கி சேற்றில் விழுந்தது மாமின்ட்டு, அந்த பாட்டு தான் பின்னாடி ஓடிட்டு இருக்கு. வேணா அவங்க ஆடுற டான்ஸுக்கு 4 வரி பாடலாமே. எனக்கு ராகம் எல்லாம் தண்ணி பட்ட பாடு, இன்னைக்கு டப்பாங்குத்து கச்சேரி கேளு, ஒரு ராகம் தேசமாறி எசமாறுது, மானம் போச்சு ஞானம் போகாது, ரோஷம் பார்த்தாலே போதைதான் ஏறாது, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, இந்த சூரியன் வழுக்கி சேற்றில் விழுந்தது மாமி, என் கண்ண கட்டி காட்டுல விட்டது சாமி, சாமி சாமி, சாராயத்தை ஊத்து ஜன்னல்ல தான் சாத்து. சாத்திட்டு ஆடினாலும் தப்பு கிடையாது. இப்படி ஓப்பனா ஆடி வீடியோ எடுக்கிற அளவுக்கு மாட்டுவீங்க. வீடியோ எடுத்துனுக்காரு, வீடியோ எடுக்கிற பாருங்க எடியா, எனக்கு என்ன வந்தது, என்ன பண்ண போற, வீடியோ எடுத்து புஷி ஆனதுக்கு அனுப்ப போறேன்னு சொல்றாரு. அனுப்பு. அவர் என்னடா அப்படின்னு ரொம்ப மோசமான வார்த்தையை யூஸ் பண்ணி பேசியிருக்காரு. மாநில நம்பர் இருக்கு அனுப்பிடுறேன், மாநில நம்பர் இருக்கு அனுப்பிடுறேன், மாநில நம்பர் இருக்கு அனுப்பிடுறேன், மாநில நம்பர் இருக்கு. மாற்றம் வர வேண்டும் என்று சொல்லி மாத்தி ஓட்டு போட்டு மாற்றத்தை உருவாக்கி வச்சிருக்கீங்க. அந்த மாற்றத்திற்கான அறிகுறிகள் தான் பாருங்க ஆரம்பத்தில் அறிமுகமாகி கொண்டிருக்கிறது. தப்பு கிடையாது, இருக்கட்டும். ஆனா பாருங்க, போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம்னு சொன்ன அந்த சமயத்தில் இவங்க எல்லாம் கூட வச்சிருந்தா வாக்குறுதியா கொடுக்குறீங்க. கூடவே இந்த மாதிரி தண்ணி தொட்டி எல்லாம் இல்லைங்க, அந்த பாட்டில் வந்த வார்த்தையை சொல்றோம் நாங்க. பாருங்க, ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களை குறித்து யாரும் அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது, சொல்லவும் மாட்டோம். கூடவே பாருங்க, இதை போன்ற தண்ணி தொட்டி பாட்டெல்லாம் பாடினவர்களை கூட வச்சு எப்படி தமிழ்நாட்டில் போதை இல்லாத மாநிலமாக உருவாக்குவீங்க? கேளுங்க என்ன சொல்லுவாங்க. ஹலோ, இது பழைய வீடியோப்பா, இது அவங்க டான்ஸ் ஆடினாங்க இல்லைன்னு சொல்ல, ஆனால் எம்எல்ஏ வாங்கி ஜெயித்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரிலாம் டான்ஸ் ஆடல, இது பழைய வீடியோன்னு சொல்லி சப்பக்கட்டு கட்டின்னு வருவாங்க. சரி, பழைய வீடியோ கூட வச்சுக்கோங்களேன். அப்போ இதற்கு முன்பாக இந்த மாதிரி பாட்டில்லாம் கையில வச்சுன்னு டான்ஸ் ஆடிட்டு புஷி ஆனந்த தப்பான வார்த்தையெல்லாம் திட்டுறது நியாய தர்மமா? இல்லை, இதை போன்ற மது அருந்தும் பழக்கமுடையவர்களை உடன் வைத்துக் கொண்டே போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம்னு சொல்றது நீதி நேர்மையா? கணவா இருந்தாலும் ஒரு நியாய தர்மம் வேணும் இல்லைங்களா? கூடவே பாருங்க, இவர்களை போன்றவர்களை வைத்துக்கொண்டே போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம்னு தைரியமா சொல்றாருன்னு சொன்னா, அந்த தைரியத்துக்கே நம்ம பாராட்டி தான் ஆகணும். பாராட்டுவோம். ஆட்சி அமைத்த கையோடு ஒரு நல்ல நாள் பார்த்து தனியா பாராட்டி அதற்கான ஒரு வீடியோ தனியா பதிவு பண்ணலாம். அடுத்து பாருங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு. ஒரு புதிய ஆட்சி பெண்களுக்கானது. படத்துல பாக்குற இந்த நபருடைய பெயர் பாம்பு தினேஷ்.
ஸ்னேக் தினேஷ் பேரை பார்த்தீங்களா? ஸ்னேக் பாபுன்னு வடிவேலு படத்தில் வருகின்ற காமெடி கதாபாத்திரம் போலவே. ஆனா இவர் காமெடி கிடையாது, ரொம்ப சீரியஸானவர். கைதாயிருக்காரு அவரு நேற்றைய தினம். எதுக்காக கைதானாருங்க? போராட்டம் பண்ணி உள்ள போனாரு. கட்சியை வழக்கத்துக்காக மக்கள் பக்கம் நின்று மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு அதன் காரணமாக கைதாகி உள்ள போயிருக்காரா? இல்லவே இல்லை. போக்சோ வழக்கில் கைதாயிருக்காரு. மயிலாப்பூரை சேர்ந்த ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் 10 வயது சிறுமி. அவங்க என்ன பண்றாங்க, காசிமேட்டில் உள்ள அவங்க சொந்தக்கார வீட்டுக்கு போறாங்க. சொந்தக்கார வீட்டுக்கு போன இடத்துல தான் பாருங்க, இந்த பாம்பு தினேஷ் என்கின்ற நபர் வீட்டில் யாருமே இல்லாத சமயமாக பார்த்து காசிமேட்டில் தங்கியிருந்த அந்த 10 வயது சிறுமி வீட்டுக்குள்ள அத்துமீறி நுழைந்து அவரோட வீட்டுக்கு கொண்டு போயிட்டு பாலியல் அத்துமீறலில் ஈடுபடுகிறார். பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதுடன் இந்த உண்மையை, இந்த விஷயத்தை யார்கிட்டவாது சொன்னா உன்னை கொன்று விடுவேன் என்று மிரட்டி இருக்கிறார். பிறகு அந்த சிறுமி மயிலாப்பூரில் உள்ள தனது வீட்டிற்கு வந்தவுடன் சித்தி கிட்ட சொல்லியிருக்காங்க. நேரா போயிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லல, சித்தி கிட்ட போயிட்டு நடந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. சித்தி மூலமாக இந்த விஷயம் அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிய வந்து மே 3ஆம் தேதி அன்று காசிமேடு காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க. இது போக்சோ சட்டத்தின் கீழ் வருவதால் இந்த வழக்கை ராயபுரத்தில் உள்ள மகளிர் காவல் நிலையத்துக்கு மாற்றப்படுகிறது. அங்கு போக்சோ வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. போக்சோ வழக்கு பதிவு செய்து சம்பந்தப்பட்ட இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட ஸ்னேக் தினேஷை கைது செய்வதற்காக போறாங்க. ஆனா பாருங்க, போற இடத்துல காவல்துறைக்கு கிடைக்கிற ட்விஸ்ட். யாரை கைது செய்ய போனாங்களோ காவல்துறை, ஸ்னேக் பாபு சாரி பாம்பு தினேஷ் யாரை கைது செய்ய போனாங்களோ அந்த பாம்பு தினேஷ் என்பவர் ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிட்ட மரியா வில்சன் அவர்களுக்கு ஆதரவாக வாக்கு எண்ணும் மையத்தில் உடன் அமர்ந்திருக்கிறார். யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாம போச்சு, தமிழ்நாட்டில் பெண்கள் வாழ்வதற்கு தகுதியில்லாத மாநிலமாக உருமாறிவிட்டது போன்ற ஒரு மாயையை உருவாக்கி நாங்க வந்து எல்லாத்தையும் சரி பண்றோம்னு வாக்குறுதி கொடுத்த அந்த ஆரம்ப நிலையில் இருந்த சமயத்திலேயே பாருங்க, இந்த பாம்பு தினேஷ் யார் கூட இருந்திருக்காருன்ட்டு. மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கொண்டிருக்கும் போது ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிட்ட மரிய வில்சன் அவர்களுக்கு உறுதுணையாக உடன் இருக்கும் போது எப்படி காவல்துறை கைது செய்வாங்க? கைது செய்ய முடியாம நாங்க திரும்பி வந்து விட்டோம். அதுக்காக தான் பாருங்க, இந்த வழக்கு பதிவு செய்து இத்தனை தினங்கள் கழித்து நேற்றைய தினம் அவரை கைது செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகி இருக்கு. ஸோ அதனால நாங்க அவரை கைது செஞ்சிட்டோம். ஆர்கே நகர் 43வது வார்டில் தமிழக வெற்றி கழக கட்சியோட வட்ட செயலாளராக இருக்கும் பாம்பு தினேஷ் என்பவர் நேற்றைய தினம் போக்சோ வழக்கில் கைது செய்யப்படுகிறார். ஆமாங்க, கைது செஞ்சுட்டாங்க இல்லைங்களா? வேற என்ன பண்ண முடியும் இதுக்கு மேல அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, இதைத்தானே அவனும் முதல்ல சொன்னான்ட்டு வடிவேலு சொல்ற மாதிரி தான் இதைத்தானே எல்லாருமே பண்ணியிருந்தாங்க. இதற்கு முன்பாக இருந்த ஆட்சியாளரும் அதைத்தானே பண்ணியிருந்தாங்க. சம்பவம் ஒரு இடத்துல நடக்குது. அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர் அந்த கட்சியோட நிர்வாகியாக இருந்தாலும் உடனடியாக கைது செய்யப்பட்டு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இதைத்தானே எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு சம்பவம் நடந்த பிறகு அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர் யார் என்று தெரிந்து அதற்கு பிறகு அவரை கைது செய்து உரிய நடவடிக்கை பாய்ச்சுவதெல்லாம் போன வாரம். இதை போன்ற சம்பவம் நடைபெறாமல் இருப்பதற்கு என்ன வழி? மறுபடியும் சொல்றோம், அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கிற தவறுகளை மொத்தமா கனெக்ட் பண்ணி சேர்த்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மூலை முடுக்குகளிலும் எங்க பார்த்தாலும் இதை போன்ற சம்பவம் தான் தலைவிரித்து ஆடுகிறது போன்ற ஒரு தோற்ற மாயத்தை உருவாக்கி பண்ணீங்க இல்லைங்களா? இப்போ இதை போன்ற சம்பவத்தில் உங்க கட்சி தமிழக வெற்றி கழகத்தை கட்சியை சேர்ந்த வட்ட செயலாளரை ஈடுபட்டிருக்காரு. இதை தடுப்பதற்கு என்ன வழி? சம்பவம் நடந்து கைது செய்வதெல்லாம் நடவடிக்கை எடுக்கிறதெல்லாம் நெக்ஸ்ட். இதை போன்ற சம்பவம் நடைபெறாமல் இன்னொரு முறை நடைபெறாமல் இருக்க தடுப்பதற்கு என்ன வழி? இப்போ உதாரணத்திற்கு மயிலாப்பூர்ல ஒரு குடும்பம், அந்த மயிலாப்பூர்ல இருக்கிற குடும்பம் சொந்தக்கார வீட்டுக்கு காசிமேட்டுக்கு போறாங்க. அந்த காசிமேட்ல தங்குறாங்க. அதே காசிமேட்டை சேர்ந்த பாம்பு தினேஷ் என்கின்ற ஒரு நபர் அவரோட வீட்டில் இருந்து அந்த சிறுமி வீட்டுக்கு போயிட்டு அத்துமீறி நுழைந்து அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இதை போன்ற சம்பவத்தில் ஈடுபடுறாரு. சரி, இப்போ இதை போன்ற சம்பவத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் என்பதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? பிரச்சனை ஒரு இடத்துல நடந்து அதற்கு பிறகு புகார் பதிவாகி சம்பந்தப்பட்ட நபரை கைது பண்றாங்க. ஓகே, இந்த மாதிரி இடத்துல இந்த கட்சியை சேர்ந்தவர் சம்பவத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று. ஆனால் சம்பவத்தை ஏற்படுத்த போகிறார் என்பதை தெரிந்து கொண்டு அந்த பாம்பு தினேஷ் என்கின்ற நபரோ அல்லது அவர் இடத்துல இருக்கிற வேற ஏதோ இழிகுணம் கொண்ட நபரை எப்படி தடுப்பீங்க? குற்றங்கள் நடக்குது, குற்றங்களை செய்தது யார் என்று கண்டுபிடித்து அதற்கு பிறகு தகுந்த நடவடிக்கை எடுப்பதெல்லாம் நெக்ஸ்ட். குற்றமே நடக்காம பாதுகாப்பது, தடுப்பது எப்படி? ஒருத்தர் தனி மனித ஒழுக்கம் இல்லாமல் வாழ்கிறார். தனி மனித ஒழுக்கம் இல்லாத காரணத்தினால்தான் இதை போல கேவலமான செயல்களில் ஈடுபடுறாங்க. இதை போன்ற கேவலமான செயல்களில் ஈடுபடுவதற்கு தயாராக இருக்கிறாங்க. அப்படி தயாராக இருக்கக்கூடிய நபர்கள் இந்தந்த தெருவில், இந்தந்த ஊர்ல, இந்தந்த வீட்டில் வசிக்கிறார்கள் என்பதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? காசிமேடோ சம்பவம் நடந்தாலும் அந்த காசிமேடுன்னு சொல்றோம், அல்லது காசிமேடோ இல்ல வேற ஏதோ ஒரு இடத்துலயோ
இடத்துலயோ தங்கி இருக்கிற தனி மனித ஒழுக்கம் இல்லாத தங்கி இருப்பவர் இதை போன்ற தவறில் இன்றைக்கு ஈடுபட போகிறார் என்பதை தெரிந்து கொண்டு எப்படி தடுத்து அதை நிறுத்துவீர்கள் என்கின்ற சொல்யூஷனை சொல்லுங்க. தவறு நடந்து புகார் பதிவாகி அதற்கு பிறகு அந்த நபர் மீது உரிய நடவடிக்கை எடுப்பது எங்க கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் பாரபட்சம் பார்க்க மாட்டோம்னு சொல்றதெல்லாம் பழைய விஷயம். இதைத்தானே எல்லா கட்சியும் சொல்லுங்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தில் ஈடுபட போகிறார் என்பதை முன்னாடியே தெரிந்து கொண்டு இதை போன்ற குற்றங்கள் நடக்காமல் தடுப்பதற்கு என்ன வழின்றத யாராவது சொல்லுங்க. தவறு செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இருப்பவர்களை முன்னாடியே மை போட்டு மந்திரத்தை போட்டு கண்டுபிடிச்சு அந்த தவறு நடைபெறாமல் தடுப்பதற்குண்டான வழி தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருந்ததா? அதை ஆட்சியாளர்கள் கோட்டை விட்டாங்களா? அதையாவது சொல்லுங்க. தனி மனித ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறவங்க அங்கொன்றும் இங்கொன்றுமாக, அது எந்த ஊரோ எந்த மாநிலமோ எந்த நாடோ எல்லா இடத்துலையுமே எங்கேயாவது இருந்து கொண்டே இருப்பார்கள். திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு பாட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை போன்ற இடிகுணம் கொண்ட தனி மனித ஒழுக்கம் இல்லாத ஜென்மங்களாக பார்த்து திருந்தினால் ஒழிய திடீர்னு பாருங்க இந்த ஏரியாவில் இதை போன்ற ஒரு தவறு நடக்குதுன்ட்டு மந்திரம் போட்டு மை போட்டெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. குற்றம் நடப்பதை காட்டிலும் அந்த குற்றத்திற்கு பாதுகாப்பாக நிற்பதும் அந்த குற்றத்தை மூடி மறைப்பதும் அந்த குற்றத்திற்கு துணை போவதும் தான் இருப்பதிலேயே அதைவிட நடக்கிற குற்றத்தை காட்டிலும் மாபெரும் குற்றம். இந்த கொடுமையை அந்த சிறுமிக்கு 10 வயது சிறுமிக்கு இதை போன்ற ஒரு கொடுமையை இழைத்தவர் இதை போல ஒரு இடத்துல இருக்கிறார் என்று தெரிந்த பிறகும் கூட கைது செய்ய முடியாத சூழ்நிலை உருவாகி 2-3 தினங்கள் கழித்து நேற்றைய தினம் அந்த பாம்பு தினேஷ் என்பவர் கைது செய்யப்படுகிறார். முதலும் கோணல் முற்றிலும் கோணல் என்று சொல்வதைப் போல ஆரம்பமே அதகளமா ஆரம்பமாகுதே தமிழ்நாட்டில் பெண்களுக்கு கொடுக்குற பாதுகாப்பு. படிக்கிற இடத்துல, வேலைக்கு போற இடத்துல, வெளியில போற இடத்துலன்னு அவங்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு ஒட்டுமொத்த பெண்களும் கதறாங்க. பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார். நெக்ஸ்ட் அதே பெண்களுக்கு பாதுகாப்பு வரிசையில் தான் இந்த வீடியோ பாருங்க. ஒரு பையன் அந்த பொண்ணுல இருந்தா அந்த பையன் பிளஸ் 2 முடிச்சுட்டு இப்பதான் ஸ்கூல்ல லவ் பண்ணி ஏமாத்திடுவாங்க. அவன் யாரே தெரியாது எங்களுக்கு. வெளியவே வரும் அந்த மொழியிலே இந்த மரப்படல சார். அவங்க அவ்வளவு அடி 2 பேரும் சேர்ந்து அவ்வளவு அடி அடிச்சாங்க. எனக்கு எங்க வீட்டுக்காரர் கிடையாது சார். குழந்தைய வச்சுட்டு நான் டைவர்ஸ் ஆயிட்டேன். குழந்தைய வச்சு காப்பாத்திட்டு நான் டைவர் வேலை செஞ்சு என் குழந்தைய நான் காப்பாத்திட்டு இருக்கேன். எனக்கு நியாயம் கிடைக்கல, எனக்கு எதுவுமே கிடைக்கல. நான் போட்டு போய் அவங்க கட்சி ஆமா எனக்கு என்ன பண்றது? நான் கூட கிடையாது சார். எனக்கு அவனுக்கு வந்து நான் வேணுமா சார்? நான் வந்து அவனை லவ் பண்ணல. இந்த ஃபேமிலில இருக்க போய் நாங்க கேட்க போனோம் சார். கேட்க போனதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க ஃபேமிலி ஃபுல்லா சுத்திட்டு உன் பொண்ணு வந்து எல்லாரும் கூடயும் வருது, எல்லாமே பண்ணுது. எந்த கட்சியில இருக்கா? டிவிகே சார். டிவிகே சார். டிவிகே சார். ஸ்னேகா தலைவர் ஆமா டிவிகே. அதை வச்சு இது பண்ணி இந்த காணொளியில் உள்ள அந்த பெண்ணின் வயது காரணமாகத்தான் முகம் பிளர் செய்யப்பட்டிருக்கிறது. ஆர்கே நகரில் நடந்த சம்பவம். கணவரை பிரிந்து வாழும் அந்த அம்மா டெய்லர் தொழில பார்த்துருக்குறாங்க. வீட்லயே பாருங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கொடுக்குற துணியெல்லாம் தச்சு பொழப்ப ஓட்டினுக்கிறாங்க. அந்த அம்மாவோட பெண் தான் அந்த வீடியோவில் இருக்கிறவங்க. அவங்களுக்கு தொல்லை கொடுத்தது யாருங்க? டிவிகே கட்சியை சேர்ந்த நிர்வாகி. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியின் கீழ் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போச்சு, நாங்கள் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணுறோம்னு சொன்னாங்க இல்லைங்களா? அந்த டிவிகே கட்சியோட நிர்வாகியான ஸ்னேகா என்பவர், அந்த ஸ்னேகாவோட சகோதரர் தான் பாருங்க அந்த வீடியோக்குள்ளே இருக்கிற பெண்ணுக்கு தொல்லை கொடுத்துருக்காரு. பீச்சுக்கு வரணும், சினிமாவுக்கு வரணும், நான் எங்கே கூப்பிட்டாலும் வரணும், என் கூடவே சுற்றணும்னு சொல்லி என்னென்ன அநியாயம் அக்கிரமமா பேசணுமோ அவ்வளோத்தையும் பேசியிருக்காரு. அந்த பெண்ணுக்கு தொல்லை கொடுக்கும் நபரோட சகோதரியாக இருக்கும் டிவிகே கட்சியோட நிர்வாகியான ஸ்னேகா என்பவர். பார்த்துக்கங்க, ஆரம்பமே பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போறோம். அந்த ஆரம்பமே எப்பேற்பட்ட அமர்க்களமாக இருக்கிறது. இந்த அமர்க்களத்துக்கு சொந்தமானவர்களை எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்ப தவறு நடந்து இந்த மாதிரி மிரட்டுறாங்கன்னு அந்த பெண் வெளியில் வந்து சொன்னதை அடுத்துதான் பாருங்க இதை போன்ற ஒரு சம்பவம் நடக்க இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கிறாங்க. அதற்கு முன்பாகவே ஆர்கே நகரில் இருக்கிற டிவிகே கட்சியை சேர்ந்த ஸ்னேகா என்பவர், அந்த ஸ்னேகாவோட சகோதரர் இதை போல ஒரு பெண்ணுக்கு தொல்லை கொடுக்க போகிறார் என்பதை சம்பவம் நடப்பதற்கு முன்பாக எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஏதாவது வெத்தலையில மை போட்டு மந்திரம் போட்டு, ஜோதிடர் இருக்காங்களே அந்த கட்சியோட ஆஸ்தான ஜோதிடர், இப்போதைக்கு அவர் காட்டும் வழியில் தானே போயிருக்கிறாங்க, அவர் சொல்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஜோதிடர் மந்திரம் போட்டு கண்டுபிடிச்சு இந்த இடத்தில் இதை போன்ற ஒரு தவறு நடக்க இருக்கிறது, உடனடியாக தடுத்து நிறுத்துங்கள் அப்படின்னு சொல்லுவாரா? தவறு பண்றாங்களோ சம்பவத்தை ஏற்படுத்துறாங்களோ இதெல்லாம் நடந்த பிறகு நமக்கு தெரிவதற்கு முன்பாக, நடப்பதற்கு முன்பாக தடுப்பதற்கு என்ன வழின்றதுதான் இப்ப எல்லாருக்குமே இருக்கிற கேள்வியும் பேச்சும். ஏன்னா மாற்றம் வேண்டும் என்று சொல்லி தானே புதுசா மாத்திருக்காங்க. சோ அந்த மாற்றத்துக்கு சொந்தக்காரர்களாக இருப்பவர்கள் என்ன மாற்றத்தை உருவாக்க போகிறார்கள் என்பதுதான் $1 மில்லியன் கேள்வி. $1 மில்லியன் கேள்வி கிடையாது,
பில்லியனோ அல்லது ட்ரில்லியன் அளவுக்கு கேள்வி கேட்டா கூட பதில் வந்து விழாது. ஏனென்றால் மாற்றத்தை கொடுக்க போறோம்னு சொல்ற அந்த மாற்றத்திற்கு சொந்தக்காரர்களாக இருப்பவர்கள் செய்யற அநியாய அக்கறமே. நேற்றைய தினம் ஒரு காணொளி வெளியிட்டிருந்தோமே, நடு ரோட்ல ஆட்டை வெட்டி தூக்கி வீசுறது, பட்டாசு வெடிச்சு தொல்லை கொடுக்கறது, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம்னு சொல்லி வந்தவங்க பாருங்க, அந்த இடத்த பாஸ் பண்ணி போற பெண்ணோட மண்டையில தட்டுறது, நடு ரோட்ல பட்டாசு வெடிப்பது, பேருந்து நிலையத்திற்குள் திறந்தவெளி வாகனத்தை எடுத்துட்டு போயிட்டு உடன் இருந்த பயணிகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் தொல்லை கொடுப்பது, அரசாங்க பேருந்தை வழிமறித்து ஸ்டிக்கர் ஒட்டி அந்த வாகனத்துக்கு வழி விடாமல் நடு ரோட்லே நிற்பது, இன்னொரு பக்கம் தனியார் பேருந்தை நிறுத்தி அவர்களுக்கு வழிவிடாமல் சுத்தி நின்று கொண்டு கலாட்டா செய்வது. இதை குறித்து நேற்றைய தினம் விரிவான காணொளி ஒன்று பதிவு செய்திருந்தோம். இருந்தாலும் பாருங்க, என்னையா நடு ரோட்ல நின்று கலாட்டா பண்றதுக்கே பெருசா பேசுறீங்க? கோவில் இருக்கு இல்லைங்களா, கோவில் ஸ்ரீரங்கம், அங்கேயே போயிட்டு வெடி வைப்போம், பக்தர்கள்லாம் செதறி ஓடுற அளவுக்கு பயம்படுத்துவோம். இது எப்படி இருக்கு? ஸ்ரீரங்கம் கோவிலில் ஆட்டோவை நிறுத்தி சுத்தி வெடி வச்சு கலாட்டா பண்ணி பக்தர்களுக்கு தொல்லை கொடுக்கிற இந்த காட்சி எப்படி இருக்கு? சூப்பர் சூப்பர் அப்பு சூப்பர். ஆனா பாருங்க, கடவுள் இல்லை என்று சொல்பவர்கள் யாருமே பாருங்க, யாருக்கு சொந்தமான கோவிலுக்குள்ள போயிட்டு தொல்லெல்லாம் கொடுக்கறது இல்லை. ஆனா கடவுள் இருக்குன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த கும்பல் தான் ஒருவர் மாற்றி ஒருவர் இந்த மாதிரி கரெக்டா பண்ணுகிறாங்க. தமிழ்நாட்டில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கிற சம்பவங்களை மொத்தமா சேர்த்து எடிட்டிங்லாம் பண்ணி ரீல்ஸ் எல்லாம் விட்டுருந்தீங்களே, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது அப்படின்ட்டு. இதுக்கு பேர்லாம் என்னங்க? தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு பார்த்தா தெரியலீங்களே. ஆரம்பமே அதகலம் அமர்க்களப்படுத்துறாங்க பாருங்க. இதுக்கே எப்படின்னா மத்ததுக்கெல்லாம் எப்படி? பட்டாக்கத்தி தெரியுமா? மற்றவங்க யாராவது பட்டாக்கத்தியை வச்சு கேக்கெல்லாம் வெட்டி அவங்க பிறந்தநாளை செலிப்ரேட் பண்ணாங்கன்னா கைது பண்ணுவோம். இதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் அதே போல நடந்திருக்கு, அடக்கி வச்சிருக்காங்க. அதெல்லாம் போன வாரம் அடக்கி வச்சதெல்லாம். இப்ப நாங்க யார் தெரியுமா? மாற்றத்திற்கு சொந்தக்காரர்கள். மாற்றம் கொடுப்பார்கள் என்கின்ற நம்பிக்கையில் யாரை உட்கார வச்சீங்களோ அந்த மாற்றத்தை கொடுக்க போறோம்னு சொல்றவங்களே பாருங்க, பட்டாக்கத்தியை வச்சுன்னு கேட்க வெட்டுறாங்க. பட்டாக்கத்தியை வச்சு கேக்கு வெற்றவர் டிவிகே கட்சியோட எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் திரு தாமு அவர்கள். நான் முதல் கையெழுத்து எங்கள் தலைவர் போடுற கையெழுத்து எல்லாம் தான், நம்ம கையெழுத்துலாம் பெருசாலாம் கிடையாது. எம்எல்ஏவா நம்ம இந்த தொகுதி மக்களுக்கு அடிப்படை வசதி, குடிநீர் வசதி, டாய்லெட் வசதி, கல்வி, இந்த மூணும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்றது தான். அவர் கேக்க வெட்டி கொண்டாடுவதற்காக சின்ன கத்தி தான் கொடுத்தாங்களாம். ஆனா சின்ன கத்தியில வெட்டினா என் மரியாதை தான் வருது. எனக்கு பரிசா கொடுத்த அந்த வாள், வீரவாள் எங்கப்பா? அந்த வீரவாள் இதுதான். அந்த வீரவாளை தூக்கி காட்டுறாரு, நல்லா உயர்த்தி காட்டுறாரு. ஆனால் உயர்த்தி காட்டுறதோடு நிறுத்திங்கப்பா, இதுல கேக்க வெட்டாதீங்கன்னு கூட இருக்கிற லயோலா மணி கத்துறாரு, தடுக்கிறாரு. வேண்டாங்க கேக்க வெட்டாதீங்க தப்புங்கண்டு. போய ஓரமா, நான் வெட்டியே தீருமே. வெட்டுறாரு. அவருக்கு பரிசாக கொடுத்த அந்த வீரவாள்ல பாருங்க கேக்க வெட்டுறாரு. பார்த்துக்கங்க. பொறுப்பான பதவியில் இருந்து கொண்டு இந்த மாதிரி தவறை யாராவது செஞ்சாங்கன்னா, முக்கியமா இளைஞர்கள் யாராவது இதை போன்ற தவறுகள் செஞ்சாங்கன்னா அதை தடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிற பொறுப்பானவரே பாருங்க அதற்கு உறுதுணையாக இருக்கிறார், ஒரு ரோல் மாடலா இருக்கிறாரு, தூண்டி விடுறாரு. நானே வெட்டுறேன்ப்பா, நீங்க வெட்டினா என்ன? ஆமா நான் வெட்டுவேன். ஏன்பா என்னப்பா இது? பொறுப்பான பதவியில் இருக்கிற அவரே வெட்டாருன்னு சொல்லும்போது நான் வெட்டினா என்ன? இப்போ அவர் வெட்டினாரு, அவர் மீது ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா? எடுக்கல இல்லைங்களா? அப்போ என் மீது மட்டும் ஏன் நடவடிக்கை எடுக்குறீங்கன்ட்டு ஏதாவது கேட்டாங்கன்னா இந்த காட்சியை எடுத்துன்னு வருவாங்க. பார்த்துக்கோங்க, அவரே வெட்டுறாரு, நான் ஏன் வெட்டக்கூடாதுன்ட்டு. காரணம் ரோல் மாடல் மாற்றம். இவங்க தான் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க போறாங்க. இதற்கு முன்பாக இருந்த ஆட்சி சட்டம் ஒழுங்கை கெடுத்து விட்டார்கள், சீர்குலைத்து விட்டார்கள், நாசம் பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கே இல்லாமல் போயிடுச்சு. நாங்கள் வந்து சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்து வந்த மாற்றத்திற்கு சொந்தக்காரர்கள் இவர்கள் தான். மாற்றம் வேணும்னு ஓட்டு போட்டீங்க இல்லைங்களா? தாராளமா அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நல்லா சிறப்பாக சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, பெண்களுக்கு சிறப்பான முறையில் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டும், போதையில்லாத மாநிலமாக தமிழகத்தை இவர்கள் துணையோடு உருமாற்ற வேண்டும் என்று அன்புடன் மனதார வாழ்த்தி, அடுத்து அமைய போற ஆட்சியை எதிர்பார்த்து காத்துக்கொண்டு இந்த காணொலி இத்துடன் நிறைவு செய்வோம். ஒட்டுமொத்தமா இந்த காணொலி உள்ள வந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா உங்க கருத்துக்களை பதிவு பண்ணும்போது, புதிதாக வந்த இவர்கள் ஆரம்பத்திலேயே செய்யும் அதகட அமர்க்களத்தை குறித்து தவறாமல் உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. மீண்டும் நாளை காணொலியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.